இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். குற்றவாளிகளை பிடிக்கலாம், ஆனால் வரம்பு மீறாதீர்கள். குற்றவியல் சட்ட நிபுணர் ஆலோசனை. குற்றம் இழைத்து இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை பிடிப்பதற்கு பொதுமக்களுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் அவ்வாறு பிடிபடும் நபர்கள் மீது பலவந்தம் பயன்படுத்தப்படுவதில் வரம்பு மீறிவிட வேண்டாம் என்று குற்றவியல் சட்டத்துறை நிபுணர் ஒருவர் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியுள்ளார். பலவந்தம் பயன்படுத்தப்படுவதிலும் நியாயமான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அவ்வாறு செய்ய முடியும் என்று பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் பல்ஜித் சிங் தெரிவித்துள்ளார். குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை பிடிப்பதற்கு பொதுமக்களுக்கு குற்றவியல் சட்டம் 27வது பிரிவு அதிகாரம் வழங்குகிறது. ஆனால் அந்த குற்றவாளிகள் மீது கண்மூடித்தனமாக பலவந்தத்தை பயன்படுத்த சட்டத்தில் இடமில்லை என்று அவர் விளக்கினார். கொலை, கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்றவை கடும் குற்றங்களாக கருதப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகளை பிடித்த அடுத்த கணமே எவ்வித தாமதமின்றி உடனடியாக போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டுமே தவிர குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் அதிகாரத்தை பொதுமக்கள் தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று பல்ஜித் சிங் வலியுறுத்தினார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி மலாக்கா ஜாசின் பஸ்தாரி ஜயாவில் ஒரு பேரங்காடி மையத்தின் முன்புறம் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 51 வயதுடைய ஓர் ஆடவரை பொதுமக்கள் அடித்துக் கொன்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பொதுமக்களில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 நாட்களுக்கு முன்பு கோலாலம்பூர் சிராஸில் பாலர் பள்ளி ஆசிரியர் ஒருவரின் கைப்பையை பறிக்க முயற்சித்ததாக நம்பப்படும் வழிப்பறி கொள்ளையன் ஒருவனை வளைத்து பிடித்த பொதுமக்கள் அந்த நபரை அடித்துக் கொன்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் பொதுமக்களில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்விரு சம்பவங்களும் கொலை சம்பவங்களாக குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இச்சட்டத்தின் கீழ் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் நபர்களுக்கு மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை விதிக்கப்படலாம் என்று வழக்கறிஞர் பல்ஜித் சிங் நினைவுறுத்தினார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு ரஷ்யாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ளவிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று மாமன்னர் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசிய வரலாற்றில் மாமன்னர் ஒருவர் ரஷ்யாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் கடந்த 1967ஆம் ஆண்டு தூதரக உறவு மலர்ந்தது. இந்த 58 ஆண்டு காலகட்டத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ரஷ்ய பயணமே முதலாவது அதிகாரத்துவ வருகையாகும் என்று இஸ்தானா நெகாரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாமன்னரின் இந்த அதிகாரத்துவ வருகை மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இரு வழி உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது மகன்களின் செல்வ செழிப்பு விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடகமாடக்கூடாது என்று முன்னாள் நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் தான்ஸ்ரீ ரைசியாத்தீம் கேட்டுக் கொண்டுள்ளார். துன் மகாதீரின் 2 புதல்வர்களான தான்ஸ்ரீ முக்சானி மற்றும் மிர்சான் ஆகியோரின் சொத்து விபரங்கள் குறித்து பல மாதங்களாக ஆய்வும் விசாரணையும் மேற்கொண்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அவர்கள் கொண்டுள்ள சொத்துகள் குறித்து மனநிறைவு தெரிவித்துவிட்டது. துன் மகாதீரின் 2 மகன்களின் சொத்து விபரங்கள் மீதான பிரகடனத்தில் தாம் மனநிறைவு கொள்வதாக SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி அறிவித்துவிட்டார். இருப்பினும் அவ்விருவரின் சொத்து விபரங்களில் SPRM இன்னமும் மனநிறைவு கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மீது தாராளமாக வழக்கு தொடுக்கலாம். அதை விடுத்து இவ்விவகாரத்தில் பிரதமர் அன்வார் தொடர்ந்து எதிர்ப்புணர்வை காட்டி வருவதும் நாடகமாடுவதும் ஏற்புடைய செயல் அல்ல என்று ஒரு சட்ட வல்லுநரான ரைசியாத்தீம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் இறக்குமதி பொருட்களுக்கான 25 விழுக்காடு வரியை 19 விழுக்காடாக அமெரிக்கா குறைத்திருப்பது மலேசியா மேற்கொண்ட தொடர் முயற்சிகளுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வெற்றியாகும் என்று முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல்லாசிஸ் தெரிவித்துள்ளார்.
மலேசியாவின் தன்னாட்சி உரிமையை எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்காமல் முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தைகளின் வழி மலேசியாவிற்கு இந்த வெற்றி கிட்டியுள்ளது என்று ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் குறிப்பிட்டார். நாட்டின் சமூகவியல் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கொள்கைகளை அமல்படுத்துவதில் எந்த நிலையிலும் தன்னாட்சி உரிமையை விட்டுக் கொடுக்காமல் மலேசியா போராடியதாக அமைச்சர் தெரிவித்தார். தென்கிழக்காசிய நாடுகளுக்கான குறைவான வரி விகிதத்தின் அடிப்படையில் நமக்கும் இந்த வெற்றி வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கிழக்கு கரை நெடுஞ்சாலையான ஆல்பிடியின் 200.8வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தொன்றில் 3 வங்காளதேசிகள் உயிரிழந்ததுடன் அவர்களின் நண்பர்களான மேலும் 2 காயமுற்றனர். இந்த விபத்து நேற்றிரவு 7:30 மணியளவில் நிகழ்ந்தது. அவர்கள் பயணித்த டொயோட்டா அவான்சா ரக வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி தடம் புரண்டதில் 3 கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். அந்த வாகனத்தில் மொத்தம் 5 பயணம் செய்துள்ளனர். கடும் காயங்களுக்கு ஆளான இதர 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அந்த 5 குவாந்தானிலிருந்து கோலாலம்பூருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி உலகம் 6 நிமிடங்கள் முழுமையாக இருளில் மூழ்கும் எனும் தகவல் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகின்றது. இது 100 ஆண்டுகளில் ஒருமுறை ஏற்படும் அரிய நிகழ்வாக சித்தரிக்கப்பட்டாலும் உண்மையில் இது தவறான தகவலாகும் என்று அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமான நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு நிகழவுள்ள மிக நீண்ட சூரிய கிரகணம் வரும் 2027ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கிரகணம் 6 நிமிடம் 22 வினாடிகள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. எனினும் இது பூமி முழுவதும் இருளில் மூழ்கும் நிகழ்வாக மாறாது என்று நாசா விஞ்ஞானிகள் திட்டவட்டமாக கூறுகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.